ஞானானந்தமயம் தேவம் நர்மல ஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்வகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 2/9/2024 8/9/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சனி வக்ரகதியில், மீனத்தில் ராகு. சந்திர பகவான் இந்த வாரத்தில் சிம்ம ராசி மக நட்சத்திரத்திலிருந்து துலா ராசி விசாக நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் ஏற்றமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா 3ஆம் தேதி அன்னைக்கு 3/9/2024 அன்னைக்கு அமாவாசை, பித்ருக்களுக்காக கொடுக்கப்பட்ட தினம். அதனால் பித்ருக்கள், அதாவது தாய் தகப்பனார் இல்லாதவாளுக்கு கண்டிப்பாக அன்றைக்கி பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது ரொம்பவும் நல்லது. இதன் மூலியமாக குலம் நல்லபடியாக விருத்தியாகவும் வளரவும் வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த வாரத்தில் மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்ல போனோமேனால் விநாயக சதுர்த்தி, அதாவது வளர்பிறை ஆவணி மாதம் அமாவாசையிலிருந்து வளர்பிறை சதுர்த்தியை விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். கேட்ட வரமெல்லாம் அளிக்கக்கூடிய சதுர்த்தி. ஏன்னா வளர்பிறையில் வர்றதுனால வளர்பிறை சதுர்த்தின்றதுனால பெரிய ஏற்றம். விநாயக சதுர்த்தி அஸ்த நட்சத்திரத்தில் வரும். நார்மலி விநாயகர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்ததாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தை விநாயக சதுர்த்தின்னு கொண்டாடுறோம். இது தமிழ்நாட்டில் பாலகங்காதர திலகர் இந்தியாவை ஒருங்கிணைக்கிறதுக்குன்னு இந்தியா மொத்தமே கொண்டு வந்தார். அதன் மூலியமாக இந்தியாவினுடைய ஒருங்கிணைப்பு, அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடும் தன்மை, இது எல்லாத்தையும் ஊட்டக்கூடிய வகையில் இந்த விநாயக சதுர்த்தி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக கொண்டாடப்படுகின்றது. கண்டினியூஸாக இது கொண்டாடப்படும். இதில் பார்த்தாலேனால் இந்த வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது மகாராஷ்டிரா, இதெல்லாம் ரொம்பவுமே விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். அதாவது அந்த விநாயகர் பூஜையை ஆரம்பித்ததுலேருந்து அவரை கொண்டு போய் இதில் கரைக்கிற வரலும், கடலில் கரைக்கிற வரலும் கிட்டத்தட்ட அந்த சண்டே அன்றைக்கெல்லாம் பார்த்தோன்னா என்டையர் மரைன் டிரைவ் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும். எங்கேயுமே வண்டி கிண்டி எதுவும் போகாது. பல லட்சம் பீப்புள் விநாயகரை இது பண்ணிட்டு போவாள். ஸோ பெரிய ஏற்றமான விஷயம். இந்தியாவில் ஒரு பெரிய ஏற்றம் விநாயக சதுர்த்தி. அது தவிர ஆவணி மாதத்தில் முதல் பண்டிகைன்னே சொல்லலாம். அதாவது இப்போ ப்ரீவியஸ் மந்த் பார்த்தோன்னா ஆடி மாதம், அப்போ கடவுளுக்குன்னு கொடுக்கப்பட்ட பண்டிகை மட்டும்தான் இருக்கும். அதாவது வீட்டு விசேஷங்கள்ன்றது எதுவுமே கிடையாது. அதனால் ஆவணி மாதத்தில் வீட்டு விசேஷங்கள் ஆரம்பம். அதுவும் விநாயகருக்கு முதல் பூஜை போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுட்டு எல்லாருக்குமே போய் விநாயகரை போய் சேவிச்சுட்டு வர்றது, அவருக்கு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றம். இந்த வாரம் பார்த்தாலேனால் இந்த விநாயக சதுர்த்தி, அதாவது சதுர்த்திக்கு அப்புறம் அதாவது விநாயக சதுர்த்தி அன்னைக்கு எல்லா விதமான வளர்பிறையில் வர்றதுனால எதை வேண்டினாலும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதனால் எல்லாத்தையும் நல்லபடியாக வேண்டி எல்லாம் நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. இந்த வாரத்தில் வரக்கூடிய விநாயக சதுர்த்தி 7ஆம் தேதி அன்றைக்கி வருது. 7/9/2024 அன்றைக்கி வருது. 7ஆம் தேதி அன்றைக்கி. இந்த வாரம் உபாகர்மா, அதாவது சாமவேத உபாகர்மா வருது. உபாகர்மா வருது. சாமவேதத்தினுடைய அந்த வேத ஆரம்பம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வேத அத்தியன ஆரம்ப நாள், சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆரம்ப நாள். பூனல் மாற்றிப்பா அன்றைக்கி சாமவேதம். இந்த வாரத்தில் 8/9/2024 அன்றைக்கி ரிஷி பஞ்சமி. அதை தவிர மகாலட்சுமியினுடைய விரதம் அன்றைக்கி இருக்கிறது விசேஷம். ரிஷி பஞ்சமி அன்றைக்கி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது. இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இதுதான். ஏன்னா பெரிய விசேஷம் சொல்லக்கூடியது ஆவணி அமாவாசை, சாமவேதக்காரர்களுக்கு கூட வரக்கூடிய இது, அதாவது உபாகர்மா. அதற்கு பிறகு விநாயக சதுர்த்தி. இந்த 3மே வருது. இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரமாகவே இருக்க போகிறது. இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா மகரம், கும்பம், மீனம், இந்த 3 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திரன் மதிகாரகன். அவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக
மனக்லேசம் ஏற்படும், தவறான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் வந்து முடிஞ்ச வரலும் வந்து அந்த காலகட்டத்தில், சந்திராஷ்டம காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியோ புதிய முடிவோ, வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறது, அதாவது சுற்றுப்பயணம்ல வெளிநாட்டுக்கு ஏதாவது வேலை நிமித்தமாக அந்த மாதிரியான விஷயங்கள் போகிறது, இது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் வாங்கி இந்த வாட்டி பிள்ளையார் கோயிலில் கொடுத்துட்டு போங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தடைகள் நீங்கி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். சரி, இப்போது இந்த வாரம், அதாவது 2/9/2024 8/9/2024 வரணும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றது மேஷம் முதல் மீனம் வரைன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து, அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எங்கிட்ட வர்ற பார்த்தாலேனால் ஒரு 40 வயசு 45 வயசில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே என்ன நட்சத்திரம், எந்த லக்னம், எந்த ராசி அப்படின்றதே வந்து அவளுக்கு தெரியாமல் வந்து ஒன்றும் ப்ரீவியஸ் ராசியோ இல்லை அடுத்த ராசிக்கோ வந்து அவள் வந்து பூஜை பண்ணிட்டு இருப்பாள். அதாவது விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் துலாத்துலேயும் வரும், விருச்சிகத்துலேயும் வரும். அதனால் எந்த பாதத்தில் இருக்குது அப்படின்றத வந்து நட்சத்திர சந்தி இருக்கா, ராசி சந்தி இருக்கா, பாத சந்திகள் என்ன இருக்குது, லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்து அதற்கு ஏற்றா போல் அவளுடைய தசாபுக்திக்கு ஏற்றா போல் பலன்களும், இன்றைய கோல்சார வகையில் என்ன பலன்களும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதற்குண்டான எளிய பரிகாரம். ஏற்கனவே நான் வந்து செலவில்லா பரிகாரம் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ பாருங்க. அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் கொடுக்கும். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 2/9/2024 8/9/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது விசேஷம். ராசியிலேயே இருக்கார். அதை தவிர பார்த்தா இல்லையானா சூரிய பகவானோட புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். 2/11 அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். ஒரு நட்பு வீடு புதனுக்கும். சூரியனும் புதனும் நட்பு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில். இந்த வாரத்தில் பார்த்தா இல்லையானா உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் புதனும் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அரசாங்கம், அரசியல் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஒரு ஆளுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக ஏற்றம் இருக்கும். ஏன்னா வக்கரகதியில் இருக்கிறதுனால நவம்பர் ஃபஸ்ட் வீக் வரலும் வக்கரகதியில் இருக்கார். அதனால் வந்து வக்கர நிவர்த்தி அடைகிற வரலும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தாலேயானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக திடீர் ஏற்றம் கிடைக்கும். நண்பர்களை ரொம்பவும் நம்ப வேண்டாம், ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. நண்பர்களையும் சரி எதிர்பாலினத்தவர்களோட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மறைந்த இடத்துலேருந்து திடீர் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் 2ஆம் இடத்தில் கேது பகவான் நீச்ச சுக்கிரனும் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்டு நிச்சயமாக அது வந்து பிரச்சனைகளில் கொண்டு போய் முடியும். இந்த வாரத்தில் 3ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி 3க்கு 12 இருக்கிறதுனால முயற்சிகளில் சிறு பிரச்சனைகள், அதாவது செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு பார்த்தாலேயானால், அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருக்கக்கூடிய தொழிலில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக அதீத லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியான சந்திரன் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே ஆரம்பிக்கிறார். அதாவது 2/9/2024 8/9/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் 2ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி காலத்தால் வந்து ஒரு 10:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா புதனும் சேர்ந்திருக்கார். சூரியன், சந்திரன், புதன் 3 கிரகங்களும் சேர்ந்து சூரியனுடைய வீட்டில் இருக்கிறதுனால சூரியனுக்கே ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 2ஆம் இடத்துல போகக்கூடிய சந்திர பகவான் 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி இரவு ஒரு 10:30 மணி வரலும் இருக்கார். அப்போ வந்து சந்திரன், சுக்கிரன் மற்றும் கேது 3 கிரகங்கள் இருக்குது. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். பண வரவுக்கு அபரிமிதமாக இருக்கக்கூடும். இருந்தாலும் செலவுகளும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்.
சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால, சந்திரனை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இது வந்து 3ஆம் இடத்துலன்றது வந்து 6ஆம் தேதி இரவு ஒரு 10 மணியிலிருந்து 9ஆம் தேதி காலை ஒரு 10 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் கண்டிப்பாக முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால, ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கண்டிப்பாக வெளிநாடு யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல இருந்தாலும், 2ஆம் இடத்துல இருந்தாலும், சந்திர பகவான் 3ஆம் இடத்துல போகும்போது இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர வெளிநாடு வெளியூர் போகணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு திடீர் யோகம் வரும். ஏன்னா வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு படிக்கிறதுக்காக நல்ல ஒரு யோகம் கிடைச்சி கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் அவள் நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது மேற்படிப்புக்கு போகிறவாளுக்கு நினச்ச யூனிவர்சிட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேனா இந்த அதாவது சிம்மராசிக்காரர்கள், அதுவும் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவா, ஹெச்ஆரில் இருக்கிறவா, அதை தவிர வந்து அரசியல் சார்ந்து இருக்கிறவா, பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டு, ஹெச்ஆரில் இன்சார்ஜாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர வந்து அரசு சார்ந்த வேலைகள், அரசு சார்ந்த கான்ட்ராக்டுகள் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் நீங்கள் உங்களுடைய ராசிக்கு கோதுமை கொஞ்சம் தானம் கொடுத்துட்டு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் தரிசிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா ஸ்ரீ நோபவந்து. நன்றி, நமஸ்காரம்.